சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஆசிரியர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று பள்ளிகள் இயங்கும் நேரத்தை மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் தினசரி பாடவேளை 7லிருந்து 8ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 15ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்கும் நேரம் மாற்றப்பட்டது. அதன்படி தினமும் 8 பாட வேளைகளுடன் காலை 9 மணிக்கு காலை வழிபாட்டுடன் பள்ளிகள் துவங்கி மாலை 4:20 மணி வரை நடைபெற்றன. இதற்கிடையே ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பள்ளிகள் இயங்கும் நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என கல்வித்துறையில் முறையிட்டனர். இந்நிலையில் பள்ளிகள் இயங்கும் நேரம் மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அனுப்பியுள்ள உத்தரவில் இந்த திருத்தப்பட்ட நேர அட்டவணைப்படி வருகிற 7ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்குமாறு அனைத்து பள்ளி தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த புதிய நேர அட்டவணைப்படி காலை 9:15 மணி முதல் 9:30 மணி வரை காலை வழிபாடும், காலை 9:30 மணி முதல் 12:25 வரை 4 பாடவேளையும், காலை 11 மணி முதல் 11:10 வரை சிறிய இடைவெளியும் விடப்படும். மதியம் 12:40 முதல் 1:30 மணி வரை உணவு இடைவேளையும், மதியம் 1:30 மணி முதல் மாலை 4:20 மணி வரை 4 பாடவேளையும், மதியம் 2:50 மணி முதல் 3 மணி வரை சிறிய இடைவெளியும் விடப்படும். இதில் காலையில் உள்ள 4 பாடவேளைகள் தலா 45 நிமிடங்களும், மதியத்திற்கு பிறகு நடைபெறும் 4 பாடவேளைகளும் தலா 40 நிமிடங்களும் கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்கலைக்கழகத்தின் HOD ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மது பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து முதுநிலை கல்வி பயிலும் கல்லூரி மாணவர்களிடம் விளக்கினார். சைபர் ஹைப் ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரன் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாடு முழுவதும் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வட மாநில கும்பலை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 40 லட்சம் பணம் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்திய செல்போன், பாஸ்போர்ட், சிம் கார்டு, ATM கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு உள்ளதாக பேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி இணைய வழி கும்பலிடம் ரூபாய் 17 லட்சம் ஏமாந்தார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வட மாநில கும்பல் கைவரிசை காட்டியது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை அமைக்கப்பட்டு பெங்களூரில் பதுங்கி இருந்த மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சுபம் சர்மா, நீரஜ் குர்ஜர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஜ்கண்ட், பீகாரை சேர்ந்த தீபக் குமார் ஆகிய 4 பேரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். போலீசாரின் விசாரணையில் நாடு முழுவதும் கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 3500க்கும் மேற்பட்டவர்களிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்தது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ரூபாய் 40 லட்சம் பணம், சொகுசு கார் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 21 செல்போன்கள், பாஸ்போர்ட், போலி ஆதார் அட்டைகள், ATM கார்டுகள் உட்பட பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் மாட வீதியில் இயங்கி வந்த தனியார் கிளினிக்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மாட வீதியில் மருத்துவர் கோவிந்தராஜுக்கு சொந்தமான தனியார் கிளினிக் உள்ளது. இன்று காலை கிளினிக்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் தீ மளமளவென பரவி அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக மாறியது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கிளினிக்கில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நடந்துள்ளதாகவும் உள்ளே இருந்த மருத்துவ கருவிகள், மருந்துகள் உட்பட சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சாம்பலானது தெரிய வந்துள்ளது.
காரைக்காலில் இரண்டாவது முறையாக அரசு பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவன் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட நிர்வாக செயல்பாடுகள் குறித்து நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையிலும் எதிர்காலத்தில் மாணவர்கள் சிறந்த குடிமக்களாக விளங்கவும் பள்ளி மாணவர்கள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பளித்து வருகிறார். அந்த வகையில் இரண்டாவது மாணவனாக திருவேட்டக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் தேர்வு செய்யப்பட்டு இன்று ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து பணியாற்றினார். அப்பொழுது ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணிபுரியும் அரசு பள்ளி மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் அவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாழ்த்து தெரிவித்தார். இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று மேற்கொள்ளும் ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் அரசு அலுவலக ஆய்வுகளின் ஒருநாள் மாவட்ட ஆட்சியர் மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் கலந்து கொண்டு அரசின் செயல்பாடுகளை ஆட்சியர் மணிகண்டனுடன் இணைந்து கவனித்தார். கவிஞர் முத்தமிழ் எழுதிய நறுமுகை மாயத்திரை மற்றும் ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள் முகிழ்நகை ஆகிய 2 நூல்கள் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கவிஞர் முத்தமிழ் எழுதிய நறுமுகை மாயத்திரை மற்றும் ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள் முகிழ்நகை ஆகிய 2 நூல்கள் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவில் பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி, தமிழ் வளர்ச்சி சிறக உறுப்பினர் கலைமாமணி சுந்தரமுருகன், வழக்கறிஞர் கலைமாமணி கோவிந்தராசு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக நூல் ஆசிரியர்களை வாழ்த்து பேசினார்கள். திருக்கோவிலூர் நெப்போலியன், திருவண்ணாமலை விக்டோரியா யேசுதாஸ், மரியாள், எஸ்தர், ராணி, தனஜெயன், கவிஞர் அஜய் தேனி, உமா திருவேங்கடம், கலைமாமணி, துரை ராமலிங்கம், அசோக்குமார், துரைராஜ் ஆகியோர் நூல்களை குறித்து பேசினார்கள். இவ்விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், புலவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற செவாலியர் கலைமாமணி டாக்டர் ரகுநாத் மனே அவர்களின் நடனப்பள்ளி தாளஸ்ருதி சார்பில் சலங்கை பூஜை விழாவில் சிறப்பாக நடனமாடிய மாணவிகள் பாராட்டப்பட்டனர். உலக புகழ்பெற்ற செவாலியர் கலைமாமணி டாக்டர் ரகுநாத் மனே அவர்களின் நடனப்பள்ளி மிஷன் வீதியில் உள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் நடனம் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் தாளஸ்ருதி சார்பில் சலங்கை பூஜை விழா ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது. இதில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு நடனமாடி தங்களின் திறனை வெளிப்படுத்தினர். இதில் சிறப்பாக நடனமாடிய மாணவிகள் அஷ்பிதா மற்றும் ரியானா ஏஞ்சலின் அவர்களுக்கு அப்பள்ளியின் நிறுவனர் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மூலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரத்தினை அமைச்சர் சாய் சரவணன் குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மூலம் ஊசுடு தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணன் குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரத்தை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கல்மேடு பகுதியை சேர்ந்தவர்களுக்கு இலவச மனைப்பட்டா ஆணையை அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இமாக்குலேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி IMMA விளையாட்டு விழா 2024 உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இமாக்குலேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி IMMA விளையாட்டு விழா 2024 நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி ஊக்கப்படுத்தினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக தூய இருதய மரியன்னை பெண்கள் சபையின் தலைமை அன்னை அருட் சகோதரி எல் ஜெயமேரி அவர்களும், புதுச்சேரி காவல்துறையில்
தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் உயர் திரு பக்தவச்சலம் IPS அவர்களும், புதுவை கல்வித்துறையின் கீழ் இயங்கும் விளையாட்டு பிரிவின் இணை இயக்குநர் உயர் திரு வைத்தியநாதன் அவர்களும், இமாக்லேட் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் உயர் திரு அங்காளன் அவர்களும் கலந்து கொண்டு மாணவியர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் அருட் சகோதரி ஜான் ஹில்டா அவர்களின் தலைமையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழா ஒருங்கிணைப்பாளர்களாக திருமதி சகாயம், லிபியோ, சோபி, சேவியர் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள், மாணவிகள் அனைவரும் சிறப்பான முறையில் கல்வி கற்க வேண்டும் என்றார். மேலும் அவர் கூறியதாவது, எனக்கு தெரியும், இமாக்லேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவிகள் கல்வியில் சிறப்புடையவர்கள்தான் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனை கண்டு ரசித்து மாணவிகளை பாராட்டினார். புதுச்சேரி அரசு கருவூலத்துறை அலுவலக உதவியாளர் ராஜேஷ் பணி நிறைவு பாராட்டு விழா இயக்குநர் உதயசங்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கருவூலத்துறையில் உதவியாளராக பணியாற்றி வந்தவர் ராஜேஷ் அரசின் பல்வேறு துறைகளில் 27 ஆண்டுகள் பணிபுரிந்த நிலையில் நேற்றுடன் பணி நிறைவு பெற்றார். இதனை அடுத்து கருவூலத்துறை இயக்குநர் உதயசங்கர் தலைமையில் துணை இயக்குநர் ஜெகநாதன் முன்னிலையில் பணி நிறைவு பாராட்டு விழா இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பணி முடித்த ராஜேஷிற்கு சால்வை அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இரும்பை கோவில் அர்ச்சகர் சிறப்பு பூஜை செய்து அனைவரும் பிரசாதம் வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ராஜேஷ் நன்றி கூறினார். செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 26ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ 26ஆம் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் 2 நாட்களுக்கு நடைபெற்ற திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பாலாபிஷேகம், கொடி ஏற்றுதல், காப்பு கட்டுதல், கூழ் வார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளோடு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருவீதி உலா, அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை மற்றும் மேலதாளங்கள் இசைக்க நடனம் மற்றும் பாரம்பரிய தெருக்கூத்து போன்றவை நடைபெற்றது. மேலும் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செல்லிப்பட்டு கிராம பொதுமக்கள், ஊர் இளைஞர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். சந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தின் 11ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தின் 11ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடைபெற்ற திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பாலாபிஷேகம், கொடியேற்றுதல், காப்பு கட்டுதல், கூழ் வார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளோடு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருவீதி உலா, அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவை நடைபெற்றது. மேலும் இத்திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை சந்திக்குப்பம் கிராம பொதுமக்கள், ஊர் இளைஞர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். காலநிலை மாற்றம், பனிப்பாறைகள் உருகுதல் போன்றவற்றால் கடல் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனால் உலகம் முழுவதும் கடலோர நகரங்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் 2040ஆம் ஆண்டு வாக்கில் கடல் மட்டம் உயர்ந்து சென்னையின் 7% நிலப்பரப்பு கடலில் மூழ்கும் என்று அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கொள்கை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. சென்னை அடையாறு, சுற்றுச்சூழல் பூங்கா, தீவு திடல், குடியரசு பொன்விழா நினைவு தூண், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மற்றும் துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகள் கடல் மட்ட உயர்வால் மூழ்கும் அபாயம் உள்ளது என்றும் CSTEB எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே 2050ஆம் ஆண்டுக்குள் உலகில் உள்ள 570 நகரங்களில் உள்ள சில நிலப்பரப்புகள் கடலில் மூழ்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சென்னைக்கும் அந்த ஆபத்து இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. 1987 முதல் 2021 வரையில் சென்னையில் கடல் மட்டம் 0.679 சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளதாகவும் வருடாந்திர உயர்வு 0.066 சென்டிமீட்டர் என்றும் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளில் மும்பையில்தான் அதிகபட்ச கடல் மட்ட உயர்வு ஏற்பட்டுள்ளது.
தூத்துக்குடியில் உள்ள தொழிற்பேட்டை பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தை எதிர்கொள்ள உள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் இரண்டாவது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 9:50 மணி அளவில் ஏற்பட்ட இந்த இரண்டாவது நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகி உள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் மிண்டனாவ் தீவின் கிழக்கே பார்சிலோனா கிராமத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. முன்னதாக இன்று அதிகாலை 3:52 மணி அளவில் ஏற்பட்ட முதல் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.8 பதிவானது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணி டெஸ்ட் கிரிக்கெட்டில் T20 போல அதிரடியாக விளையாடும் அணுகுமுறையை பின்பற்றி ரன்களை குவித்து வருகின்றனர். இருப்பினும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் விளையாடாமல் அனைத்து நேரமும் அதிரடியாகவே விளையாடுவோம் என்று இங்கிலாந்து அடம் பிடித்து சில தோல்விகளையும் சந்தித்துள்ளது. இதனால் எல்லா நேரமும் அதிரடியாக விளையாடாமல் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் விளையாடுங்கள் என்ற விமர்சனங்களை இங்கிலாந்து அணி சந்தித்து வருகிறது. இந்நிலையில் இங்கிலாந்து அணி டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரசிகர்களை ஈர்க்கும் வகையில் அதிரடியாக விளையாடுவதாக சேவாக் பாராட்டியுள்ளார். அத்துடன் IPL, டெல்லி பிரீமியர் லீக் போன்ற தொடர்கள் தங்களது காலத்தில் இருந்திருந்தால் 270 பந்துகளில் 300க்கு பதிலாக 400 ரன்கள் அடித்திருப்பேன் என்றும் சேவாக் கூறியுள்ளார். எனவே யாராவது ஒருவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிரடியாக விளையாடும் ஆட்டத்தை மெருகேற்றினால் அதை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அனைத்தையும் விட ரசிகர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டை அதிகமாக பார்ப்பதையே நாம் விரும்புகிறோம். நான் 270 பந்துகளில் முச்சதம் அடித்தேன். ஆனால் இப்போதுள்ள வீரர்கள் அதே பந்துகளை எதிர்கொண்டால் 400 ரன்களை கூட அடிப்பார்கள் என்று கூறினார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.